ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பிரசவமான பெண்களுக்கு செஞ்சு கொடுக்குற மருந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி வயிற்று பிரச்சனையோ சளி பிரச்சனையோ வரவே வராது. இந்த மருந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய், 1 விரல் அளவுக்கு சுக்கு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 10லிருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை ஒரு கொதி வர்றது வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மருந்து மீன் குழம்பை நீங்கள் காரல் மீன்லையோ திருக்க மீன்லையோ செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா கொதிக்கிற ஸ்டேஜில் கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மருந்து மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மருந்து மீன் குழம்பை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.